இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று கொண்டிருக்கிறீங்களோ, சுவிசேஷம் எங்கு அறிவிக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், நமக்கான ஆக்கினைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், 3ஆம் நாள் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை நான் என் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த சுவிசேஷத்தை கேட்டு யார் ஒருவர் அதை விசுவாசிக்கிறீங்களோ, அவரை ஏற்றுக்கொள்றீங்களோ, அவரை இரட்சகர் என்று உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்றீங்களோ, வெளியில மாற்றம் இல்லை, உடனடியாக உங்க ஆவியில் அந்த மாற்றத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? பெற்றுக்கொள்றீங்க. உங்க ஆவியானது மரித்து போய் ஆதாமுடைய இயல்பை பெற்றிருந்த ஆவியானது, சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்த ஆவியானது அங்கு தேவ இயல்பை என்ன செய்து கொள்ளுகிறது? பெற்றுக்கொள்ளுகிறது. பழையவைகள் எல்லாம் மறைந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. ஒரு பகுதி மாத்திரம் இல்லை, ஒரு சில இடங்கள் மாத்திரம் இல்லை, அது எல்லாமே எப்படிதான் இருக்குது? புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.